எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உச்ச, நீச்ச கிரக கதிர்கள். நேற்று வந்து ராசி கதிர்கள், கிரக கதிர்கள் அப்படின்னு போட்டுட்டு, ஒரு உதாரண ஜாதகத்தோட நான் சொல்லியிருந்தேன். அதாவது கடன் அதிகமா, லாபம் அதிகமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த கிரக கதிர்களும், ராசி கதிர்களும் நிச்சயமாக தேவை. அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து கிரகங்களினுடைய உச்ச, நீச்ச கதிர்கள், பார்வை அது சம்மந்தப்பட்ட கதிர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான் கிரக கதிர்கள், ராசி கதிர்கள் அதே தான், கிரக கதிர்களும் அதே தான். இதில் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சம் அடைஞ்ச கிரகம் அதனுடைய கதிர்கள் எவ்வளோ, நீச்சம் அடைஞ்ச கிரகம் எவ்வளோ கதிர்கள், ஆட்சி அடைஞ்ச கிரகம் எவ்வளோ கதிர்கள், பார்வை பெற்ற கிரகம் எவ்வளோ கதிர்களை கொடுக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று வந்து கடன் அதிகமாக லாபம் அதிகமாக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் ஆட்சி இதெல்லாம் நான் பேசலை, வெறும் கிரக கதிர்களை மட்டும் வச்சு நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஆட்சி, உச்சம், நீசம், பார்வை எல்லாத்தையும் வச்சு அந்த கதிர்களை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இதில் பார்க்க போகிறது வந்து போர் பிரசன்னம். ஒரு போர் போடுறோம், எத்தனை அடி போர் போட்டால் அதில் வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது வருமா வராதா, அதில் என்ன கிரகங்கள் நிற்கிது, அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ அந்த கணக்குக்கு இந்த கதிர்களை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற உதாரணத்துக்கு வந்து இதை வந்து நம்ம பார்ப்போம். இது ஒரு உதாரண ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா, உதயம் வந்து துலாம் உதயம். அதில் வந்து சனி பகவான் இருக்கார். உதயத்துக்கு 7ல் வந்து செவ்வாய் இருக்குது. அப்போ இதை மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ அடி ஆழத்தில் வந்து தண்ணி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது எந்த மண்ணில் தண்ணி வரும், பாறையாக இருக்குமா, அதெல்லாம் வந்து இப்போ பார்க்கல. நம்ம எத்தனை அடி தூரத்தில் தண்ணி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் உதயத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை பார்க்குற கிரகத்தை பார்க்குறோம். இப்போ உதயத்தில் சனி இருக்குது, அதை பார்வை செய்யக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ உதயம் நிற்கக்கூடிய ராசி வந்து துலாம். அப்போ துலாமுடைய கதிர்கள் என்ன? 2 கதிர்கள். துலாம் ராசி வந்து 2 கதிர்கள். அது ராசியினுடைய கதிர்களை எழுதிடுறோம். 2வது பாயிண்ட் வந்து அதில் நிற்கக்கூடிய கிரகம் என்ன? சனி. சனி வந்து துலாமில் உச்சமடையுமா? அப்போ உச்சமடைஞ்சு அப்படின்னா சனியுடைய கதிர்கள் என்ன? 4 கதிர்கள். அப்போ உச்சம் அடைஞ்சதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? 3 மடங்கு ஆக்கிடணும் அதை. அப்போ 4 × 3 12 கதிர்கள் ஆயிடுச்சு. இப்போ சனி பகவானுக்கு 12 கதிர்கள். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து இதை பார்க்குது. அப்போ செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்குது. அப்போ செவ்வாய் ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஆட்சியான கிரகத்துக்கு வந்து 2 மடங்கு கதிர்களை அதிகப்படுத்தணும். அப்போ 7 × 2 14. அது பார்வை செய்யுது. உதயத்தை பார்வை செய்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து இதை பார்வை செய்கிறது எடுத்துக்க தேவையில்லை. எந்த கிரகம் உதயத்தை பார்வை செய்தோ அதை எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் வந்து உதயத்தை பார்வை செய்யுது. சனி வந்து செவ்வாய் பார்வை செய்கிறது எடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உதயத்தை எந்த கிரகம் பார்க்குது அதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அப்போ செவ்வாய் தான் உதயத்தை பார்க்குது. அப்போ பார்க்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து பாதி கதிர்களை கட் பண்ணிடணும். இங்கே ஆட்சியானதுனால 2 மடங்கு ஆக்கிட்டோம். 7 கதிர்கள் செவ்வாய், 2 மடங்கு ஆக்கிட்டா 14. அது பார்வை பார்க்குறதுனா அதில் பாதியை கம்மி பண்ணிடுறோம். அப்போ 14/2 7 கதிர்கள் தான். அப்போ இந்த 3ஐயும் கூட்டுறோம். செவ்வாய்க்கு வரக்கூடிய கதிர்கள் 7, சனி வந்து 4 கதிர்கள், அது 3 மடங்கு ஆக்கினா 12, துலாம் வந்து 2 கதிர்கள். அப்போ 2, 12, 7 இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 21 கதிர்கள் வருது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? இதோட 0 சேர்த்துக்கலாம். அப்போ 210 அடி ஆழத்தில் வந்து தண்ணி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இன்னொரு மெத்தட்லையும் பார்க்கலாம். ஆறுடத்தை வச்சும் நம்ம வந்து எவ்வளோ அடி ஆழ தண்ணீர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஆறுடம் வந்து தனுசு. அப்போ தனுசனுடைய கதிர்கள் என்ன? தனுசு வந்து 6 கதிர்கள் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த ஆறுடத்தில் என்ன கிரகம் இருக்குது? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து ஆட்சியோ, உச்சமோ, நீச்சமோ அடையலை. அப்போ சுக்கிரனுடைய கதிர்கள் எத்தனை? சுக்கிரனுடைய கதிர்கள் 16ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன? சூரியனுடைய கதிர்கள் வந்து 5. அப்போ 5ன்னு எழுதிக்கிறோம். இப்போ சூரியன் தான் ஆறுடத்தை பார்க்குது. அப்போ சூரியனை வந்து 5 வந்து பாதியாக டிவைட் பண்ணால் 2.5 ஆயிரும். பார்வை பார்க்கும்போது பாதியாக குறைஞ்சிரும். அப்போ 2.5 கதிர்கள். அப்போ இதை கூட்டினோன்னா 16 + 6 22, 22 + 2 24. அப்போ 24ங்கிறத 245 அடி ஆழம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் போர் போட்டிங்க அப்படின்னா 210 அடி ஆழத்தில் தண்ணி வரும், அல்லது 245 அடி ஆழத்தில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லணும். இது எல்லோரும் எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா, உதயத்தை மட்டும் வச்சே வந்து இந்த ஆழத்தை வந்து நிர்ணயிப்பாங்க. சில நேரத்தில் இந்த உதயம் கணக்கு தப்பாக வந்து ஆறுடம் கரெக்டாக வரதையும் அனுபவத்தில் பார்க்க முடியுது. அதனால் உதயத்துக்கு எவ்வளோ அடி ஆழம், ஆறுடம் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ அடி ஆழம் அப்படின்னு 2ஐயுமே கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வந்து சொல்லணும். சில டைமில் வந்து ஆறுடம் கூட கரெக்டாக வந்து பதில் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 2ஐயுமே கணக்கில் எடுத்து பலன் சொன்னால் பலன்கள் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஆட்சி உச்சத்தை கனெக்ட் பண்ணி நான் போட்டதுனால தான் இந்த உதாரண ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். நேற்று வந்து போட்ட வீடியோவில் ஆட்சி, உச்சம், நீசம்லாம் நான் போடல. இப்போ இதில் வந்து சனி உச்சமாக இருக்கிறதுனால 3 மடங்கு ஆக்கிட்டோம், செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால 2 மடங்கு ஆக்கிட்டோம். அது பார்வை பெறும்போது அதை பாதியாக வந்து கட் பண்ணிடுறோம்.
இப்போ இந்த செவ்வாய் கதிர், சனி கதிர், உதயம் நிற்கக்கூடிய ராசி கதிரை கூட்டும்போது எவ்வளோ வருதோ அதுதான் ஆழம். அத்தனை அடி போடும்போது, போர் போடும்போது தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஆறிடத்தை வச்சும் நம்ம பார்க்குறோம். சுக்கிரன் இருக்குது. அப்போ சுக்கிரனுடைய கதிர்கள், ஆறிடம் நிற்கக்கூடிய ராசி தனுசு ராசியினுடைய கதிர்கள், சூரியனுடைய கதிர்களில் பாதி பார்வை பார்க்கறதுனால இதையும் கூட்டி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ இந்த 210 அடி அல்லது 245 அடி ஆழத்தில் தண்ணி வரும் அப்படிங்கிறத தீர்மானமாக சொல்லணும். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், உதயத்தை வச்சு ஒரு விஷயத்தை வந்து தீர்மானம் பண்ணணுமா, ஆறிடத்தை வச்சு ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துகிட்டு தான் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அனுபவத்தில் தெரியுது. புஸ்தகத்தில் வந்து உதயத்தை மட்டுமே வச்சு தான் பலன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறையில் ஆறிடமும் சில நேரத்தில் வந்து கரெக்டாக வருது, உதயம் தப்பாகிறதையும் பார்க்க முடியுது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வந்து பலன் சொல்லணும், பதில் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு தப்பு வராது. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆட்சி, உச்சம், நீசம் இது போன்ற கதிர்களை வச்சு எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய உதாரண ஜாதகங்களோட இந்த கதிர்களை வச்சு எப்படி உதாரண ஜாதகங்கள் பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். திருமண பிரசன்னம், குழந்தை பிரசன்னம், அது வரிசையாக பார்ப்போம். காணாமல் போன பிரசன்னம் ஒன்றொன்றா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சொல்கிறது ஈஸியாக இருக்குதா, புரியுதா? ஏன்னா புக்கில் வந்து இவ்வளோ தெளிவாக வந்து கொடுக்கப்படலை எந்த ஜாமக்குள் பிரசன்ன புக்லேயும். அதனால தான் நான் வந்து இதை விளக்கமாக கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.